Hi everyone. என் பேர் பத்மபிரியா. நான் வந்து கூகுள் விமன் டெக்னிக்கர்ஸ் அம்பாசிடரா இருக்கேன் மதுரை சிட்டிக்கு. ஸோ இப்போ இந்த தடவை வந்து நம்ம ஜிடிஜி மதுரையில இருந்து என்ன செஷன் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா விஷன் ஏபிஐ வித் பைத்தன். ஸோ இது வந்து ஒரு கூகுள் ஒரு எம்எல் சீரீஸா இது வந்து எவ்ரி மந்த் வந்து போயிட்டு இருக்கும். ஸோ இந்த டைம் வந்து நம்ம கூட வந்து மிஸ்டர் பொன்முத்து செல்வம் சார் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஃப்ரெஷ் ஒர்க்ஸ்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஒரு 2+ இயர்ஸ் இவங்களுக்கு பைத்தன்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து பொன்முத்து செல்வம் சார் தான் உங்களுக்கு வந்து விஷன் ஏபிஐனா என்ன, அதை எப்படி வந்து பைத்தனோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து ஒரு சின்ன டெமோவோட எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ ஒரு கைண்ட் ஆஃப் வந்து ஒரு ஓவர்வியூ வந்து உங்களுக்கு இதுல கிடைச்ச மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ சார் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரெசன்டேஷன் டூ. ஸோ ஓகே, என் பேர் பொன்முத்து செல்வம். நான் ஃப்ரெஷ் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறேன். பர்டிகுலராக என்னோட ரோல் வந்து ஃப்ரண்ட் அண்ட் இன்ஜினியர் தான் அப்போ நான் ஒர்க் பண்ணுறது. பட் இன்னைக்கு நான் பேச வந்திருக்க டாபிக் வந்து மோர் ஓவர் லைக் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லையும் நான் சைடில் நான் பண்ண ஹாபி ப்ராஜெக்ட்ஸ்லையும் நான் யூஸ் பண்ணது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு சொல்லி இந்த செஷனில் வந்திருக்கேன். ஸோ என்னை பற்றி சொல்லணும்னா என்னோட ஜேர்னி வந்து கம்ப்யூட்டர் டெக்னாலஜியோட பேரலாக தான் நான் மூவ் பண்ணிட்டு வந்தேன். ஸோ ஃப்ரம் மை ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் 10th நான் டிப்ளமோ மெக்கானிக்கல் ஜாயின் பண்ணும்போது கவர்மெண்ட் லேப்டாப் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டைமில் நான் என்னோட நாலேஜ் கம்ப்யூட்டரில் எப்படி இருந்துச்சுன்னா நான் என்னால் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மாற்றுறது, நார்மல் டீபக்கிங் திங்ஸ்க்கு வந்து என்னோட ஸ்கில்ஸை நான் அதில் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ லேட்டரான எனக்கு அதில் நிறைய நம்ம ஹாலிவுட் மூவிஸ் பார்க்கும்போது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. எப்படின்னா நான் இன்னும் கொஞ்சம் கம்ப்யூட்டர் இன்டெப்த்தாக கற்றுக்கணும், ஹேக்கிங் எல்லாம் பார்க்க கூலாக இருக்கிறதுனால அதை கற்றுக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ அதனால வீட்டில் பெர்மிஷன் கேட்டு சென்னையில் வந்து எத்திக்கல் ஹேக்கிங் கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ லேட்டர் ஆன் லைக் அது ஒரு 6 to 4 months இருந்தேன். பர்டிகுலராக என்ன எனக்கு வந்து ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால லைக் ப்ரீ ரெக்வசிட் கோர்சஸ் மாதிரி சில கோர்சஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைம்லேயே எனக்கு வந்து பேச்சுலர்ஸ் நான் லேட்டர் இந்தியா ஜாயின் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதை ட்ராப் பண்ணிட்டு நான் பேச்சுலர்ஸ் மெக்கட்ரானிக்ஸ் ஜாயின் பண்ணியிருந்தேன். மெக்கட்ரானிக்ஸ் எடுத்துக்கிட்டு பர்டிகுலர் ரீசன் என்னன்னா அது கொஞ்சம் மாடர்ன் மெக்கானிக்கலாக இருந்துச்சு. எல்லா டெக்னாலஜியும் என்னால் படிக்க முடியுங்கிற ஒரு சான்ஸ் கொடுத்ததுனால அது ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தேன். ஸோ என்னோட மெக்கட்ரானிக் ஜேர்னி செகண்ட் இயர்லேருந்து ஸ்டார்ட் ஆகவும் நான் க்யூரியஸாக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுங்கிறதுல இன்ட்ரெஸ்டோட தான் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ நான் கம்ப்யூட்டர் விஷன்குள்ளே எப்படி என்டர் ஆனேன்னா என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து இப்போ நான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைம்ல எனக்கு தெரியும் பசங்க சில பேர் கம்ப்யூட்டர் விஷன் ப்ராஜெக்ட் செய்வாங்க. ஸோ அப்போ கம்ப்யூட்டர் விஷன்னா சம்திங் லைக் நம்ம கம்ப்யூட்டருக்கு வந்து ஐ கொடுக்குற மாதிரி, நம்ம விஷன் கொடுக்குற மாதிரி, அந்த மாதிரி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. ஆனால் இன்டெப்த்தாக அது என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு கம்ப்யூட்டர் விஷன் ஒர்க் ஷாப் மேட்லேப் யூஸ் பண்ணுற ஒர்க் ஷாப் ஒன்று பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஸோ மேட்லேப் தெரியாதவங்களுக்கு நான் மேட்லேப்னா என்னன்னு சொல்லிடுறேன். மேட்லேப்ங்கிறது வந்து ஒரு சாஃப்ட்வேர் டூல். இது வந்து மோஸ்ட்லி கம்பெனிக்குள்ள யூஸ் பண்றவாங்க. இது வந்து ப்ராசஸிங், சிமுலேஷன் இந்த மாதிரி பர்பஸ் யூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு எக்ஸ்டென்சிவான லாங்குவேஜ் மாதிரியும் யூஸ் பண்ணுவாங்க. அதுல ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் இருக்கும். அதை யூஸ் பண்ணி நம்ம சிமுலேஷன்ஸ்க்கு, அடுத்த இமேஜ் ப்ராசஸிங்க்கு யூஸ் பண்றது. ஸோ நான் அந்த டைம்ல ஜாயின் பண்ணும்போது இமேஜ் ப்ராசஸிங் இதுவும் நம்மளோட கம்ப்யூட்டர் விஷனும் கிட்டத்தட்ட ஒரே லெவல்ல இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அப்போ எம்எல் வந்து அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகல, அந்த அளவுக்கு டூல்ஸ் ஆன்லைன்ல கிடையாது. பட் நம்ம எம்எல் வந்து அப்பதான் என்டர் ஆகுது. மிஷின் லேர்னிங் வந்து அப்பதான் நம்ம வேர்ல்டுக்கு என்டர் ஆகிட்டு இருக்கிற மாதிரி, இந்தியாவுக்கு என்டர் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த டைம்ல தான் நான் கோர்ஸ் அட்டன் பண்ணேன். அப்போ நான் ஒரு ஸ்டெப்ல வந்து நாங்கள் இமேஜை வந்து ஒரு சர்டன் ஃபார்மேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து நான் இமேஜை வந்து ஒரு எக்ஸல் ஷீட்ல ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி நான் அதை பார்த்தேன், டேட்டா அப்படி இருக்கிற மாதிரி. ஸோ அது எனக்கு கொஞ்சம் விஷனை கிளியர் பண்ணிச்சு. ஓகே, அப்போனா நம்ம இமேஜ் ப்ராசஸ் பண்றோம்னா லிட்டரலா நம்ம நம்பர்ஸை தான் ப்ராசஸ் பண்றோம், நாட் ஜஸ்ட் லைக் இமேஜ். நம்ம பாக்குற மாதிரி பண்றது இல்ல, கம்ப்யூட்டர்ஸ்க்கு நம்பர்ஸ் தான் தெரியும். ஸோ அதுல மேனிபுலேஷன் பண்றது அப்படிங்கறது அண்டர்ஸ்டாண்ட் ஆக ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாம அந்த டைம்ல நம்ம பண்ணோம்னா, மிஷின் லேர்னிங் இமேஜ் ப்ராசஸிங் பண்ணோம்னா மோஸ்ட்லி நம்ம பண்ணக்கூடியது எப்படி இருக்கும்னா மேட்லேப் இந்த மாதிரி ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும், இல்ல ஓப்பன் சிடி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓப்பன் சிடி என்னன்னா ஓப்பன் சோர்ஸான ஒரு கம்ப்யூட்டர் இமேஜ் ப்ராசஸிங் ஒரு லைப்ரரி, கம்ப்யூட்டர் விஷன் யூஸ் பண்றதுக்கான லைப்ரரி. ஈவன் ஆப்ஜெக்ட் ரெகக்னிஷன், டிடெக்ஷன், அடுத்து ஃபேஸ் டிடெக்ஷன், இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ பேசிக்கலி ஓப்பன் சிடி வந்து ஒரு C++ல பில்ட் ஆன ஒரு லைப்ரரி.
ஏன்னா அது C++ல அட் பிகினிங் வந்து அதுலதான் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் பில்ட் பண்ணிட்டு இருந்ததுனாலையும் டிரைவர் சப்போர்ட் அதிகமா இருந்ததுனாலையும் C++ல பில்ட் பண்ணிருப்பாங்க. C++ல டேரக்டா போய் ஒர்க் பண்றதுக்கு ஹார்டா இருக்கிறதுனால ஒரு பைத்தான் ராப்பரை யூஸ் பண்ணி நம்ம பில்ட் பண்ண ஆரம்பிப்போம். ஜென்ரலா எல்லா சாஃப்ட்வேர் ஃபீல்ட்ல செய்யறதுதான் அப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுவோம். நம்ம ஒரு ஓபன்சிவி லைப்ரரி வந்து அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி பைத்தான்ல ஒரு ராப்பர் ஈஸி டு யூஸ் ஏபிஐயா பில்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ அப்படிதான் ஓபன்சிவி இருந்துச்சு. அது வரைக்கும் நமக்கு வந்து கூகுளோ இல்லைன்னா யாருமே கிளவுட் ஏபிஎஸ் கொடுத்தது இல்லை. முழுக்க முழுக்க இது எல்லாமே எப்படி இருந்துச்சுன்னா ஆன் ப்ரெமிசஸ்ல இருக்கிற ஒரு டிவைஸ் மாதிரி தான். எனக்கு ஒரு கம்ப்யூட்டர் வேணும், அந்த கம்ப்யூட்டர்ல என்னால ஓபன்சிவி ரன் பண்ண முடியும், அது எனக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஸோ எனக்கு ஒரு பவர்ஃபுல் கம்ப்யூட்டர் இல்லைன்னா ஹேங் ஆக ஆரம்பிச்சிடும், அது இன்டென்சிவ் ப்ராசஸா இருக்கிறதுனால. பர்டிகுலர் இது ஏன் இன்டென்சிவ் ப்ராசஸா இமேஜ் ப்ராசஸிங் இருக்குன்னா, மல்டி டைமென்ஷனல் அரேஸ் மேட்ரிக்ஸ்ல ஒர்க் பண்றது கம்ப்யூட்டருக்கு ஹார்டா இருக்கும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு பாயிண்ட நம்ம ஐட்ரேட் பண்ணும்போது நமக்கு தெரியும் அதுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி அதிகம் நம்ம மல்டி டைமென்ஷனல் அரேல ஒர்க் பண்ணும்போது. ஸோ அந்த மாதிரி ஒரு கேஸ்ல இருக்கிறதுனால இது வந்து கிராஃபிக்கலி இல்லைன்னா கம்ப்யூட்டர் இன்டென்சிவ் டாஸ்கா தான் நம்மளோட கம்ப்யூட்டர் விஷன் எல்லாமே இருக்கும். ஈவன் ஸ்ட்ரீம் பண்ணி எல்லாம் இமேஜ் விஷன் பண்றது வந்து ரொம்ப கிளிச்சோட தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த டைம் அந்த டைம்ல நாங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தோம், ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட். ஸோ அந்த ஃபைனல் ப்ராஜெக்டோட கோல் என்ன இருந்துச்சுன்னா, எங்களுக்கு வந்து ஒரு பவர் ரோபோட் பண்றோம்னா ரோபோட்ல வந்து எல்லா கம்ப்யூட்டிங் பவரையும் கொடுத்தோம்னா ரோபோட்டால ரொம்ப நேரத்துக்கு ரன் பண்ண முடியாது. ரொம்ப நேரத்துக்கு ரன் பண்ற மாதிரி ரோபோட் செஞ்சோம்னா அது வெயிட் கூடிரும், ரோபோட்டோட வெயிட் இல்ல ஒரு டிவைஸோட வெயிட். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நாங்க என்ன எய்ம் பண்ணோம்னா, ஓகே நம்ம கம்ப்யூட்டிங் பவர் அங்க இருக்கிறதுனால தானே பவர் அதிகமா கன்சியூம் பண்ணுது. இப்போ கம்ப்யூட்டிங் பவர் ரொம்ப கம்மி பண்ணிட்டு ரோபோ சின்ன சின்ன மேனிபுலேஷன் ஆக்டிவேஷன்ஸ் மட்டும் இருக்குன்னா, இப்ப அந்த ரோபோ வந்து வெயிட் ஆனா தூக்காது, ஜஸ்ட் அது ஒரு டாய் மாதிரி ரோபோ தான், ஜஸ்ட் ஆனா அதுக்கான ஆக்டிவேஷன்ஸ் தேவை. ஆனா அதால அதிக கம்ப்யூட்டிங் பவரை வந்து அந்த இடத்துல யூஸ் பண்ண தேவையில்லைன்னா நம்மளால பேட்டரி சேவ் பண்ண முடியுங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ அதுக்காக நாங்க என்ன பண்ணோம்னா, என்னோட லேப்டாப்பை வந்து பவர் ஹவுஸா எடுத்துக்கிட்டு அந்த ரோபோட்டை வந்து வெறும் சிம்பிள் கேட்வே மாதிரி யூஸ் பண்ணோம். ஸோ அதுல ரோபோட்ல கேமரா இருக்கும், ரோபோட்ல மோட்டர்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா அது வந்து என்ன பண்ணோம்னா ஸ்ட்ரீம் பண்ணி நம்மளோட லேப்டாப்புக்கு வந்து அந்த டேட்டாவை ஸ்ட்ரீம் பண்ணும். ஸோ லேப்டாப்ல நம்ம வந்து ஓப்பன் சிபி யூஸ் பண்ணி அதை நாங்கள் ப்ராசஸ் பண்ணி அந்த ரிசல்ட்டை வந்து திரும்ப ரோபோட்டுக்கு பாஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சைக்கிள் கம்யூனிகேஷன்ல பில்ட் பண்ணிருப்போம். ஸோ இந்த மாதிரி இதுல நீங்க ஒரு விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இதுல என்ன டிஃபிகல்ட்டி வரும்னா, லேட்டன்சி வந்து ரொம்ப கஷ்டமாகும். நமக்கு வந்து ரெண்டு டிவைஸ் ஒயர்லெஸ்ஸா கம்யூனிகேட் ஆகுதுன்னா நமக்கு அந்த பேண்ட்வித் இஷ்யூ இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும். ஆனா அந்த நாங்க பண்ணது ஒரு குட்டி ப்ராஜெக்ட்னால இட் டசன்ட் மேட்டர், லைக் அந்த அளவுக்கு இது இருக்காது. ஆனா பெரிய அப்ளிகேஷன் வரும்போது ரொம்ப டிபெண்டா இருக்கும் அந்த மாதிரி விஷயங்களை நம்ம ரிமோட்டா பண்ணும்போது. ஸோ அந்த நேரத்துல வந்து ஓப்பன் சிவிய மட்டும்தான் எங்களுக்கு சாய்ஸா இருந்துச்சு. விஷன் ஏபிஐஸ் எல்லாம் அப்போ கிடையாது. ஸோ லேட்டர் ஆன் இயர் தான் விஷன் ஏபிஐ லான்ச் பண்ணாங்க. அந்த டைம்ல நாங்கள் எங்களோட ஓன் ஸ்டார்ட் அப்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த ஓன் ஸ்டார்ட் அப்ல வந்து எங்களுக்கு வந்து ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம் தேவைப்படுச்சு. அதுக்கு வந்து நாங்கள் விஷன் ஏபிஐ யூஸ் பண்ணலாம்னு முடிவெட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் விஷன் ஏபிஐ தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க கூகுள். அதுல ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம் பில்ட் பண்றது கஷ்டம். ஏன்னா விஷன் ஏபிஐ வந்து 2 டைப்ஸ் இருக்கு. கூகுள் வந்து 2 டைப் ஆஃப் விஷன் ஏபிஐ ப்ரொவைட் பண்றாங்க. ஒன்னு வந்து ஆட்டோ எம்எல் விஷன் ஏபிஐ, அடுத்து நார்மல் விஷன் ஏபிஐ. ஃபர்ஸ்ட் அவங்க ரிலீஸ் பண்ண விஷன் ஏபிஐ வந்து சர்டன் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். சர்டன் ஏபிஐஸ் மாதிரி இருக்கும், சர்டன் டைப்ஸ் நம்ம இது பண்ணலாம். ஃபேஸ் டிடெக்ஷன், லேபிள் டிடெக்ஷன், அடுத்து லோகோ டிடெக்ஷன், அடுத்து லேண்ட்மார்க், அது டெக்ஸ்ட் இமேஜ்ல இருந்து டெக்ஸ்ட் எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டிஸ் தான் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. லேட்டர் ஆன் என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க ஆட்டோஎம்எல்னு ஒன்று லான்ச் பண்ணாங்க. ஆட்டோஎம்எலோட ஸ்பெஷாலிட்டி எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம கஸ்டமா நம்ம கஸ்டம் பர்பஸ் கூட நம்ம மிஷின் லேர்னிங் டூல வந்து ட்ரெயின் பண்ண முடியும் ரொம்ப ஈஸியான கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸ்ல. ஸோ பர்டிகுலரா இந்த டாக்ல வந்து நான் விஷன் ஏபிஐ பத்தி தான் அதிகமா பேசுவேன். ஆட்டோஎம்எல் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட் டாபிக்னால அதை நான் இப்போ ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லணும். ஓப்பன் சிவி வந்து இருக்கு, விஷன் ஏபிஐஸ் இருக்கு. விஷன் ஏபிஐஸ் ஓப்பன் சிவியை ரீப்ளேஸ் பண்ணிடுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஏன்னா ஓப்பன் சிவியோட பர்பஸ் இன்னும் இருக்கதான் செய்யுது. நம்ம எந்த இடத்துல எல்லாம் ஓப்பன் சிவியை பத்தி திங்க் பண்ணலாம்னா, ஈவன் ஒரு எலக்ட்ரிக் கார் எடுத்துட்டோம்னா அதுல வந்து நம்ம வந்து ஒயர்லெஸ் கம்ப்யூட்டிங் பவர் டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது. அந்த மாதிரி சிஸ்டத்துல இன்ஹவுஸ்ல நம்ம கம்ப்யூட்டிங் பவர் வச்சுக்கிறது தான் லேட்டன்சியை குறைக்கும், நிறைய ஆக்சிடென்ட்ஸை தவிர்க்க முடியும். நம்ம அதை ஒயர்லெஸ்ஸா பண்ணோம்னா ரொம்ப ஹார்டா இருக்கும், ஹேக்கபிளா கூட இருக்கலாம். ஸோ அந்த பர்பஸ்க்காக அந்த மாதிரி இடத்துல இன்னும் ஆன் ப்ரெமிசஸ் இந்த மாதிரி கம்ப்யூட்டிங் விஷன் லைப்ரரிஸ் வந்து யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. ஸோ இப்போ விஷன் ஏபிஐஸ் எதுலலாம் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா, நம்ம ஒரு வெப் அப்ளிகேஷன் செய்யறோம் இல்ல ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்றோம்னா அந்த இடத்துல வந்து விஷன் ஏபிஐஸ் வந்து ராக் ஸ்டாரா இருக்கும். பர்டிகுலரா ஏன்னா அது வந்து ரொம்ப சிம்பிள், நம்ம ஈஸியா நம்ம எதுவுமே நம்ம சைட்ல இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல.
ஓபன்சிவி இன்ஸ்டால் பண்ணவங்களுக்கு தெரியும் அது எப்படி இன்ஸ்டால் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும், எவ்வளவு பில்ட் பண்ண ஹார்டா இருக்குங்கிறது. ஸோ விஷன் ஏபிஐல அந்த பிரச்சனையும் கிடையாது. கிளவுட்ல அந்த விஷன் ஏபிஐ வந்து ரெடியா இருக்கு. நான் வெறும் பாராமீட்டர்ஸ் வச்சு ஹிட் பண்ணணும். இமேஜோட நான் என்ன பாராமீட்டர் என்ன இமேஜ் கொடுக்கணும் அதை பொறுத்து எனக்கு ரிசல்ட் வரும். ஸோ இதுதான் என்னோட இமேஜ் ஏபிஐ வந்து ரன் ஆகிற, இப்படிதான் என்னோட இமேஜ் ஏபிஐ வந்து ரன் ஆக போகுது. ஸோ நான் என்னோட ப்ரௌசர்ல வந்து ஜஸ்ட் அதோட பேஜஸ் வந்து காட்டுறேன். ஸோ அண்ட் அனதர் நோட் என்னன்னா, கூகுள் மட்டும் தான் விஷன் ஏபிஐ வச்சிருக்காங்கன்னு இல்லை, டெஃபினட்டா நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் நிறைய விஷன் ஏபிஐஸ் இருக்கு. நம்ம இதுல வந்து நம்ம ஜிசிபியோட லிமிட் பண்ணிக்கிறோம். ஸோ ஸோ கூகுள் ரொம்ப நல்லாவே டாக்குமெண்டேஷன் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ நீங்க டெஃபினட்டா பிகினரா இருந்தா கூட ஈவன் எந்த கோர்ஸும் எடுக்காம கொஞ்சம் பேஷண்டோட நம்மளோட கூகுள் டாக்குமெண்டேஷன்ஸை ரீட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு அவங்களோட டூல்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது வந்து கிளியரா ஐடியா கிடைக்கும். இப்போ வந்து நம்ம யூஸ் பண்றது வந்து கிளைண்ட் சைடு லைப்ரரி. இதுல வந்து நம்ம நிறைய வேஸ்ல நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து ஈஸியஸ்ட் வே வந்து கிளைண்ட் சைடு லைப்ரரி சொல்லலாம். இன்னொன்று வந்து கமாண்ட் லைன் வேன்னு காட்டுவாங்க. இதுதான் ரியலா நடக்கிறது. இவன் கமாண்ட் லைன் இதை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி இந்த ரெக்வஸ்ட் நடக்குது. லிட்டரலா சொல்ல போனா நம்ம அத்தன்டிகேஷன் டோக்கன் பாஸ் பண்றோம், அதுக்கப்புறம் இந்த ஏபிஐ ஹிட் பண்றோம் வித் ஒரு request.jsonங்கிற ஃபைலோட. இது ஒரு வெப் ரெக்வஸ்ட் மாதிரி தான் லிட்டரலா நடக்குது. ஸோ அதை காட்டுறதுக்காக தான் இதை நான் பர்டிகுலரா காட்டுறேன். ஸோ இந்த ஏபிஐ வந்து வெப் ரெக்வஸ்ட் தான். இந்த வெப் ரெக்வஸ்ட்டுக்கு வந்து டைரக்டா எல்லா டைமும் ஒரு ஏபிஐ ஹிட் பண்ணுங்க, அத்தன்டிகேஷன் கோட மேனுவலா ஆட் பண்ணுங்கிற மாதிரி நம்ம பில்ட் பண்ணோம்னா கொஞ்சம் ஹார்டா இருக்குங்கிறதுனால நமக்கு கிளைண்ட் சைடுக்காக பில்ட் பண்ண லைப்ரரிஸ் தான் இந்த விஷன் கிளைண்ட் சைடு லைப்ரரி. ஸோ இதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நமக்கு வந்து பெய்டு கிளவுட் கன்சோல் அக்கௌண்ட் தேவை. இதை நீங்க கிளவுட் கன்சோல்ல லாகின் பண்றது ரொம்ப ஈஸியா நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி கூகுள் கிளவுட் கன்சோல்னு தேடி அதை நீங்க உள்ள போனீங்கனாலே உங்க கூகுள் அக்கௌண்ட் வச்சு லாகின் ஆயிரும். ஈவன் ஃபர்ஸ்ட் டைம் லாகின் பண்றவங்களுக்கு 1 இயருக்கு நிறைய ஃப்ரீ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், ஃப்ரீ ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம லாங் டேர்ம் ஃப்ரீ கூட கிடைக்கும். இந்த இதுல வந்து என்னன்னா பில்லிங் எனேபிள் பண்ணாதான் இது எல்லாத்தையும் நீங்க யூஸ் பண்ண முடியும். ஸோ பில்லிங் எனேபிள் பண்றதுக்கு நீங்க உங்களோட கிரெடிட் கார்டோ இல்லை டெபிட் கார்டோ யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். தென் வந்து அதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா கூகுள் வந்து ப்ராஜெக்ட் பேஸ்டா தான் அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ என்ன பர்டிகுலர் ப்ராஜெக்ட்ல நீங்க ஒர்க் பண்றீங்கன்னு ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணிட்டு இந்த ஏபிஐயை அந்த ப்ராஜெக்ட்ல எனேபிள் பண்ணணும், விஷன் ஏபிஐ. இதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கீ தேவை. ஏன்னா இந்த நான் சொன்ன மாதிரி அத்தன்டிகேட் பண்றதுக்காக நீங்க தான் அதை ஆக்சஸ் பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கீயை நீங்க டவுன்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த கீயை டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் ரெஸ்பெக்டிவ் லாங்குவேஜஸ்ல நீங்க ஒர்க் பண்ணலாம். இதுல வந்து ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, முன்னாடி வந்து நான் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்லயோ ரூபிலயோ ஓபன்சிவி பண்ணணும்னா அது அவ்வளவு ஈஸியான விஷயமா இருக்காது. பைத்தான்ல அது ராப்பர் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நான் டேரக்டா போய் யூஸ் பண்றேன். இதுவே மல்டி லாங்குவேஜா நான் யூஸ் பண்ணணும்னா அது ரொம்ப ஹார்டா இருக்கும். ஸோ அந்த பர்பஸ்க்காக இந்த விஷன் ஏபிஐஸ் எப்படி ஸ்பெஷலா இருக்குன்னா, இது ஒரு வெப் ஏபிஐனால எந்த லாங்குவேஜ்ல கூட நம்ம கிளைண்ட வச்சுக்கலாம். கிளைண்ட்டுக்கு லிமிட்டே கிடையாது, என்ன மாதிரி கிளைண்ட கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜ் வந்து இந்த வெப் ஏபிஐ நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. ஸோ நார்மலா நம்ம ஒரு லைப்ரரி இன்ஸ்டால் பண்ற மாதிரி தான் பிப் யூஸ் பண்ணி நம்ம அந்த கிளவுட் விஷன் ஏபிஐ இன்ஸ்டால் பண்ணிடலாம். பண்ணதுக்கு அப்புறம் இந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா, ஜென்ரலா எப்பவும் நம்ம ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் ரன் பண்ற மாதிரி தான். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரெஸ்பெக்டிவ் லைப்ரரி இம்போர்ட் பண்ணணும். அதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் இம்போர்ட் பண்ணணும். இது லோக்கல்ல இருந்து இமேஜ் எடுக்கிறதா இருந்தா நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா ஐஓ ஆப்ரேஷன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த ஐஓ ஆப்ரேஷன்ஸ்க்காக நம்ம வந்து இதை நம்ம ஒரு ஓஎஸ் எல்லாம் இம்போர்ட் பண்றோம். பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் இமேஜ் அனோட்டேட்டர் கிளைண்ட். இந்த இமேஜ் அனோட்டேட்டர் கிளைண்ட் தான் ஒரு மாடியூல். இந்த மாடியூல்குள்ள தான் மோஸ்ட் ஆஃப் த இந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ்குள்ள தான் மோஸ்ட் ஆஃப் த எப்படி சொல்றது, ஒரு இதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கு. எப்படின்னா இமேஜ் டிடெக்ஷன், லோகோ டிடெக்ஷன், லேண்ட்மார்க் டிடெக்ஷன், லேபிள் டிடெக்ஷன், பேஜ் டிடெக்ஷன், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த ஒரு கிளாஸ்க்குள்ள இருந்து தான் நமக்கு கிடைக்குது, இந்த ஒரு இன்ஸ்டன்ஸ்ல இருந்து தான் நமக்கு கிடைக்குது. ஸோ விஷன்குள்ள இருந்து இமேஜ் அனோட்டேட்டர் கிளைண்ட இனிஷியேட் பண்ணிட்டு, ஹலோ சொல்லுங்க. ஆமா, உங்களுக்கு தெரியலையா? ஓகே ஓகே ஓகே, நான் இப்போ ஷேர் பண்ற திரும்ப தெரியுதான்னு பாருங்க.
சார் முத்து சார் சௌந்தர்யா மேம் சொல்லுங்க மேம். வாய்ஸ் கேக்குதுல்ல? ஓகே கேக்குது மேம். எனக்கு சாரோட அந்த ப்ரௌசரும் தெரியுது ஸ்கிரீன். முத்து சார் ஆக்சுவலி உங்க வாய்ஸ் வந்து ஆடிபிளா இல்ல. மேம் சார் வந்து பண்றதுதான் மேம் தெரியுது, அவர் பேசலன்னு நினைக்கிறேன் மேம். இப்போ ஓகே நான் கால் பண்ணி சொல்றேன். இப்போ கொஞ்சம் மெதுவா கேக்குது சார். கொஞ்சம் சவுண்டா பேச முடியுங்களா? ஓகே நான் சவுண்டா பேசுறேன். ஓகே சார். ஓகே ஸோ ஓகே ரொம்ப சிம்பிளான இம்ப்ளிமெண்டேஷன் தான். இதுல நான் இப்போ சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் இந்த கிளைண்ட்டை இனிஷியேட் பண்ணிக்கிறேன். பண்ணதுக்கப்புறம் நான் அந்த இமேஜை வந்து ப்ராசஸ் பண்றேன். இதுல வந்து என்னோட கிளைண்டோட லொகேஷனை வந்து நான் ஆர்குமெண்டா கொடுப்பேன் இந்த ப்ரோக்ராமுக்கு. ஸோ என்னோட ஃபைல் நேம் கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த ஃபைலை வந்து அது பைட்டா கன்வெர்ட் பண்ணி அதை நான் இந்த கண்டென்ட்ங்கிற வேரியபிள்ல சேவ் பண்ணிப்பேன். தென் விஷனுக்குள்ள இருக்கிற இமேஜ் அதுக்கு சப்போர்ட் ஆகிற இமேஜா கன்வெர்ட் பண்றதுல நான் இந்த கண்டென்ட் இதை ஷேர் பண்ணுவேன். ஸோ அது இமேஜ் ஃபைல்ல எனக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா நான் லேபிள் டிடெக்ஷன்ல யூஸ் பண்றேன்னா இந்த கோடு ரிகார்டிங் லேபிள் டிடெக்ஷன். ஸோ இப்போ நான் ஷேர் பண்ற இந்த இமேஜ் எடுத்துக்கலாம், சிட்டி இமேஜ் எடுத்துக்கலாம். ஸோ லேபிள் டிடெக்ஷன் என்ன பண்ணணும்னா அதோட டைப் என்னன்னா இப்போ நம்ம இதை பார்க்கவும் நமக்கு என்னெல்லாம் தெரியுது, இதெல்லாம் எப்படி லேபிள் பண்ணலாம், இந்த இமேஜ் வந்து எப்படிலாம் நம்ம லேபிள் பண்ணலாம். சிட்டின்னு லேபிள் பண்ணலாம், ஸ்கை ஸ்கிராப்பர்னு லேபிள் பண்ணலாம், இல்லை ஒரு மெட்ரோபாலிட்டன் டவுன் இந்த மாதிரி லேபிள் பண்ணலாம், டவுன் டவுன் லேபிள் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்த்து இந்த ஒரு இமேஜ்க்கு லேபிள் பண்ற மாதிரி இந்த இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் வந்து நமக்கு லேபிள் பண்ணி தரும். ஸோ நான் இதை ரன் பண்றேன். ஸோ நார்மல் பைத்தான் ப்ரோக்ராம் ரன் பண்ற மாதிரி தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்டா இந்த பைத்தான் ஃபைல் எடுத்தாச்சு. அந்த அடுத்த ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்டா நான் இந்த இமேஜ் என்ன இமேஜ் நான் ரன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அந்த இமேஜ் நான் இது பண்ணிடுவேன். ஸோ இதை ரன் பண்ணேன்னா எனக்கு இந்த கூகுள் ஏபிஐ வந்து இந்த இமேஜை லேபிள் பண்ணி தரும். ஓகே கிரெடென்ஷியல்ஸ் வந்து மிஸ் ஆகுது. அதான் ரீசன். நான் ப்ரீவியஸா நான் ஒர்க் பண்ணும்போது கிரெடென்ஷியல்ஸ் அப்டேட் பண்ணியிருந்தேன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியுது ப்ளீஸ் செட் கூகுள் அப்ளிகேஷன் கிரெடென்ஷியல். நான் இந்த பர்டிகுலர் டெமோக்காக நான் ஜென்ரேட் பண்ண கிரெடென்ஷியல் வந்து இந்த லொகேஷன்ல வச்சிருக்கேன். அதை நான் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன் என்னோட என்வரான்மெண்ட் கீழே. ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த அப்ளிகேஷன் ரன் பண்ணும்போது இந்த அப்ளிகேஷனுக்கு தெரியும் இங்க இருந்து கிரெடென்ஷியல் எடுக்கணும்னு. ஸோ நான் கிளியர் பண்ணிடுவேன். கிளியர் பண்ணிட்டு திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் இது ரன் பண்றேன். ஸோ இது கூகுள் ஏபிஐ ஹிட் பண்ணி எனக்கு லேபிள வந்து இதுல பிரிண்ட் பண்ணும் இப்போ கன்சோல்ல. ஓகே ஸோ லேபிள பாத்தீங்கன்னா அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா அர்பன் ஏரியா, மெட்ரோபாலிட்டன் ஏரியா, மெட்ரோபாலிஸ், சிட்டி, டாக்ஸி, டவுன் டவுன், எல்லோ அண்ட் ஸ்ட்ரீட்ஸ், ஹியூமன் செட்டில்மெண்ட் இந்த மாதிரி அதை லேபிள் பண்ணுது இந்த இமேஜை. ஸோ இது லேபிள் பண்ற மெத்தட் என்னன்னா இது எம்எல் யூஸ் பண்ணி தான் லேபிள் பண்றாங்க. இது வந்து நார்மல் ஓபன் சிடி பேஸ்ட், நார்மல் அல்கிரிதம் பேஸ்ட் கிடையாது.
ஏன்னா அல்காரிதம் பேஸ் வந்து டியூன் பண்றது ரொம்ப ஹார்டா இருக்கும். ஸோ அதனால இன்னும் நம்ம இந்த கூகுள் ஏபிஐஸ் எல்லாம் எம்எல் யூஸ் பண்ணி தான் சிம்பிளிஃபை பண்ணி பண்றாங்க. அதுக்கப்புறம் லேண்ட்மார்க் டிடக்ஷன் இருக்கு இதுல அவங்க ப்ரொவைட் பண்றது. இதுல என்னன்னா சேம் தான், நம்ம எப்படி லேபிள் பண்ணமோ அதே மாதிரி தான் லேண்ட்மார்க்கும் ஒர்க் ஆகும். விஷயம் என்னன்னா இதுல வந்து டேட்டா வந்து நமக்கு ரெஸ்பான்ஸ்ல வந்து லேண்ட்மார்க் அனோட்டேஷன்ல வரும். இதுல வந்து ரெஸ்பான்ஸ்ல வந்து லேண்ட்மார்க் அனோட்டேஷன்ல வரும், அதுல ரெஸ்பான்ஸ் லேபிள் அனோட்டேஷன்ஸ்ல வரும். நம்ம எந்த ஃபங்க்ஷன்ல பாஸ் பண்றோமோ அந்த ரெஸ்பான்ஸா அது ரிசல்ட்ல வரும். ஸோ இதை நான் ரன் பண்றதுக்கு வந்து நம்ம மீனாட்சி அம்மன் கோயில் இமேஜ் இருக்கு. ஸோ இதை நான் கொடுக்குறேன். இந்த லொகேஷன் அது கொடுக்குதான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ சேம் தான், நான் சேம் இதுதான். ரெண்டாவதா வந்து இந்த இமேஜை செலக்ட் பண்ணணும், மீனாட்சி அம்மன் கோயில் இமேஜை. ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ ரன் பண்ணேன்னா இப்போ எனக்கு வந்து லேபிள் டிடெக்ஷன் மட்டும் இல்லாம என்னோட லேண்ட்மார்க் டிடெக்ஷனும் இது பண்ணும். ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா கோட் வந்து 4 லைன் 5 லைன் இருந்தாலும் இது பைத்தான்னால இல்லை, நம்ம வந்து இந்த லைப்ரரி வந்து அப்ஸ்ட்ராக்டட் லைப்ரரி. ஸோ ரொம்ப அண்டர் த ஹுட்ல வந்து நிறைய விஷயங்கள் பண்றாங்க. ஸ்டில் இதை நம்ம அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி பண்றதுனால இந்த லைப்ரரி வந்து பாக்குறதுக்கு வந்து எண்ட் ஆஃப் த டே யூஸ் பண்றதுக்கும் பாக்குறதுக்கும் ரொம்ப சின்னதா இருக்கிற மாதிரி இருக்கு. இத்த வகையில இதுல நம்ம பேசிக் ஈவன் என்னன்னா எம்எல் தெரியாட்டா கூட எனக்கு வந்து எம்எல்னாலே என்னன்னு தெரியாட்டா கூட இந்த ஏபிஎஸ் யூஸ் பண்ணி இந்த எம்எல்ல நம்ம வந்து பெனிஃபிட் பண்ணிக்கலாம் நம்மளோட பர்பஸ்க்கு. ஸோ அந்த இமேஜுக்கும் இது வந்து லேபிள் பண்ணதை பாத்தீங்கன்னா அதுவும் என்ன சொல்லுதுன்னா சிட்டின்னு சொல்லுது, ஆர்கிடெக்சர் இருக்கு, டவர் பிளாக் இருக்கு அப்படிங்கிற மாதிரி லேபிள் பண்ணுது. லேபிள் பண்ணும்போது அடுத்து லேண்ட்மார்க் வந்து பண்ணுது. ஸோ லேண்ட்மார்க் என்னன்னா மீனாட்சி அம்மன் டெம்பிள்னு சொல்லி அதுவே சொல்லுது. அடுத்து அதோட லேட் அண்ட் லாங்கிடியூட் வந்து நமக்கு கொடுத்துருது, அந்த பர்டிகுலர் லொகேஷனோட லேட் அண்ட் லாங்கிடியூட், அந்த இமேஜோட பர்டிகுலர் லொகேஷன். ஸோ இது ஒரு வே. ஈவன் நம்ம ஈஃபில் டவர் இமேஜ் கூட ஒன்று இருக்கு, அதை வேணா ரன் பண்ணாலும் ரன் பண்ணலாம். சில எப்படின்னா இந்த இமேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது எல்லா இமேஜுக்கும் நடக்கும்னு சொல்ல முடியாது. லேண்ட்மார்க் வந்து சில இமேஜஸ்க்கு இருக்கும், சில இமேஜஸ்க்கு இருக்காது. அது ஒரு ரீசன் வந்து நமக்கு ஒர்க் ஆகாம போகலாம். எப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் கொடுத்த சிட்டி இமேஜ்ல நான் கூகுளோட லேண்ட்மார்க் டிடெக்ஷன் போடும்போது அது எனக்கு ரிசல்ட் கொடுக்கல, எம்டியா இருந்துச்சு அதோட ரிசல்ட். லேண்ட்மார்க் எதுவுமே ஐடென்டிஃபை பண்ண முடியல போல அந்த டைம்ல. பட் ஈஃபில் டவர் சிக்னிஃபிகண்டா தெரிஞ்ச ஏரியாஸ் வந்து ரொம்ப ஈஸியாவே பண்ணிடும். ஸோ இப்போ நான் ஈஃபில் டவர் இமேஜ் நான் கொடுக்கவும் அது என்ன சொல்லுதுன்னா டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ங்கிறத டிடெக்ட் பண்ண முடியுது, டே டைம் இந்த மாதிரி சொல்ல முடியுது, மான்யூமெண்ட் அதுக்கு தெரியுது, டவர் ஸ்கை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈஸியாக அதில் லேபிள் பண்ண முடியுது. அதை தாண்டி லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லும். இது வந்து ஒரு கார்டன்ல இருக்கு, அது மட்டும் ஈஃபில் டவர் வந்து இருக்குங்கிறதுனால இந்த 2 லொகேஷனையும் அது சொல்லும். இது நெட்வொர்க் டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. மித்த வகையில ஓரளவுக்கு நெட்வொர்க் ஸ்பீடா இருக்கும்போது இந்த லேட்டன்சி வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கணும். ஸோ பேரலா என்ன பண்ணலாம்னா நான் ஃபேஸ் ஏபிஐ பத்தியும் பாக்குறேன். ஃபேஸ் ஏபிஐ என்னன்னா இப்போ குரூப் ஆஃப் ஃபேஸஸ் இப்போ ரிசல்ட் வந்துருச்சு. லேண்ட்மார்க்ல பாத்தீங்கன்னா இது ஒரு கார்டன், அது அந்த கார்டனோட லொகேஷன், அதுக்கப்புறம் அந்த ஈஃபில் டவரோட லொகேஷனோட நமக்கு ஷேர் பண்ணுது. ஸோ இப்படிதான் நம்ம இதை யூஸ் பண்ணலாம், நம்மளோட லேண்ட்மார்க் இதையும் இந்த பர்பஸ் ஃபங்க்ஷனாலிட்டியும். அடுத்து ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் இருக்கு. ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன்ல என்ன டிஃபரெண்ட் இருக்குன்னா அதர் தென் இந்த லேபிள் டிடெக்ஷன் மாதிரி இல்லாம ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் வந்து அந்த இமேஜ்ல அந்த ஆப்ஜெக்ட் எங்க இருக்குன்னு கொண்டு நமக்கு அந்த லொகேஷனை நமக்கு கொடுக்கும். ஸோ நான் என்ன பண்றேன்னா அந்த சிட்டி இதுவே நான் ஒரு வீட்டோட இன்டீரியர் இமேஜ் ஒன்று வச்சிருக்கேன். ஸோ இந்த இமேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு குட்டி இமேஜ் தான். இந்த இமேஜ் நான் என்ன பண்றேன்னா ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன்ல போடுறேன். ஸோ இதுல வந்து நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு, இது எதெல்லாம் டிடெக்ட் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஸோ ஹோம் இன்சைட் இமேஜ். ஸோ இது என்னன்னா அந்த ஆப்ஜெக்ட் மட்டும் இல்லாம அதோட பொசிஷனையும் எனக்கு வந்து மேட்ரிக்ஸா கொடுத்துரும். ஸோ நான் பைத்தான்ல இருக்க வேற லைப்ரரிஸ் யூஸ் பண்ணி பாக்ஸ் கூட போடலாம். பில்லோன்னு ஒரு லைப்ரரி இருக்கு, அதை யூஸ் பண்ணி நம்ம இமேஜஸ்ல டிராயிங் எல்லாம் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பாலிகான் வெர்டெக்ஸ் கொடுத்துருவாங்க, நம்ம அதை வச்சு நம்ம அந்த பர்டிகுலர் இதுல இது பண்ணலாம்.
இதை பார்த்தீங்கன்னாலே தெரியும். அது மிரரை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு, கோச் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு, ஃபர்னிச்சர், அடுத்து ஸ்டூலு, லைட்னிங்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு. ஸோ லைட்டர் நான் ஃபேஸ் டிடெக்ஷனும் காட்டுறேன். ஃபேஸ் டிடெக்ஷன்ல என்னன்னா இதுல வந்து நான் அந்த பில்லோ லைப்ரரி யூஸ் பண்ணியிருப்பேன். இது லிட்டரலா என்னன்னா நான் எழுதியிருக்க கோட் எல்லாமே என்னன்னா டாக்குமெண்டேஷன்ல உள்ள கோட் தான், நம்ம ஜஸ்ட் ட்ரை அவுட் பண்ணி தான் பாக்குறோம். ஸோ இதுக்கு நான் ஃபேஸ் டெஸ்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து சேம் தான், இது சேம் இமேஜ் அனோடேட்டர் கிளைண்ட் தான், வேற எதுவுமே டிஃபரன்ஸ் கிடையாது. இமேஜ் அதே மாதிரி எடுக்கிறாங்க, எடுத்துட்டு என்ன பண்றாங்கன்னா அதை டிடெக்ட் ஃபேஸ்ங்கிற ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்றாங்க. டிடெக்ட் ஃபேஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னா அங்க அனோடேட்டர் கிளைண்ட் வந்து இனிஷியலைஸ் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஃபைல் அந்த இமேஜை ரீட் பண்றோம். சேம் அந்த இமேஜை வந்து பேஸ் 64 கன்வெர்ட் பண்றோம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம அந்த டிடெக்ஷன் ரெஸ்பான்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்றோம். ஸோ இந்த மாதிரி தான் இந்த இமேஜ் டிடெக்ஷன் ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா ஹைலைட்டிங் ஃபேஸ், இது வந்து பில்லோ லைப்ரரி யூஸ் பண்ணி நம்ம அந்த வெர்டெக்ஸை யூஸ் பண்ணி அந்த இமேஜை வந்து இமேஜ்ல வந்து அந்த பாக்ஸஸ் வரைய போறோம். ஸோ இதை நான் இன்டெப்தா எக்ஸ்பிளைன் பண்ணல, பட் நான் ஜஸ்ட் அதை யூஸ் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் குரூப் ஃபேஸ் நான் காட்டுறேன். இந்த லைப்ரரியில என்னன்னா இந்த வென் கம்பேர் டு அந்த லைப்ரரியோட இந்த லைப்ரரியில என்னன்னா நான் வந்து அவுட்புட் இமேஜஸ் சொல்லணும். ஏன்னா இன்புட் நான் ஒரு இமேஜ் கொடுப்பேன், அது அவுட்புட்டை அந்த இமேஜை எடுத்து அதுல படம் வரைஞ்சி அதுல பாக்ஸ் போட்டு எனக்கு அது அவுட்புட்ல சேவ் பண்ணும். ஸோ நான் இதை வந்து சும்மா என்ன நேம் கூட கொடுத்துக்கலாம், அவுட்புட் இமேஜ்னு கொடுத்துக்கிறேன். அவுட்புட் ஐஎம்ஜி ஜேபிஜின்னு கொடுத்துக்கிறேன் அவுட்புட் இமேஜோட ஃபார்மேட்டோட. அடுத்து என்ன நான் சொல்லணும்னா எத்தனை இமேஜஸ் வந்து நான் எப்படின்னா எத்தனை ஃபேஸை வந்து நான் இது பண்ணிக்கலாம் ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு. நான் வந்து லிமிட் வந்து ஒரு ஃபேஸ் தான் நீ ஐடென்டிஃபை பண்ணணும்னு முதல்ல சொல்றேன். ஸோ லெட்ஸ் see என்ன ரிசல்ட் வருதுன்னு. ஸோ இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அவுட்புட் இமேஜ்னு எந்த ஃபைலும் இல்லை என்னோட ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்ல. ஸோ இதுவும் சேம் ஏபிஐ. இந்த ஏபிஐயும் என்னன்னா இப்போ பாத்தீங்கன்னாலே சொல்லும் இது ஃபவுண்ட் ஒன் ஃபேஸ் ரைட்டிங் அவுட்புட் இமேஜ் ஜேபிஜி. ஸோ இப்போ புது அவுட்புட் இமேஜ் ஜேபிஜி ஃபவுண்டா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் இது இந்த ஒரு இமேஜை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணி எனக்கு ஒரு பாக்ஸ் போட்டிருக்கு, மேல வந்து கான்ஃபிடென்ட் வேல்யூ போட்டிருக்கு. ஸோ எவ்வளவு பர்சன்ட் அது கான்ஃபிடென்டா இருக்கு, 1ன்னா 100% கான்ஃபிடென்டா இருக்கு, இல்ல 0.996 இந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன பண்றேன்னா இப்போ அந்த கவுண்ட் இன்க்ரீஸ் பண்றேன். ஸோ அதுல எத்தனை பேரோட ஃபேஸ் இருக்குன்னு பாத்துக்கலாம் சும்மா நம்ம கவுண்டுக்காக. ஓகே 1 பீப்புள் இருக்காங்க, நான் சும்மா 8 கூட சொல்லிக்கிறேன். 8 வந்து மேக்ஸ் லிமிட், 8 பீப்புளோட ஃபேஸை இது டிடெக்ட் பண்ணலாம். ஸோ 8 லிமிட் கொடுத்துட்டேன்னா இப்போ எனக்கு சேம் அவுட்புட் ஃபைலாக தான் சேவ் பண்ணும், அந்த இமேஜை ஓவர் ரைட் பண்ணிடும். ஹலோ ஹலோ சார், ஹலோ சார், 7 ஃபேஸ் ஃபவுண்ட் ஆயிருக்கு. நான் 8 லிமிட் கொடுத்துருந்தேன், 7 ஃபேஸ் கண்டுபிடிச்சிருக்கு. ஹலோ சார், நான் அந்த அவுட்புட் இமேஜ் ஃபைல்ல பாக்குறேன். ஹலோ, எல்லா ஃபேஸையும் ஐடென்டிஃபை பண்ணிருக்கு. மோஸ்ட்லி எல்லாமே ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் வேல்யூல தான் இருக்கு, மோர் தென் 90% கான்ஃபிடென்ட்டா சொல்லுது இது ஃபேஸ் தான். ஸோ இந்த மாதிரி தான் விஷன் ஏபிஐஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். விஷன் ஏபிஐஸ் வந்து நிறைய பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஈவன் என்னன்னா ஒரு இமேஜ்ல இருக்க டெக்ஸ்ட்டை வந்து நம்ம எடுக்கணும்னா கூட விஷன் ஏபிஐஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அது நம்ம நிறைய இதுல பார்த்துருப்போம். ஈவன் எப்படின்னா ஒரு டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணிட்டு அந்த டாக்குமெண்ட்ல இருக்க டெக்ஸ்ட் எல்லாம் வேணும்னா நம்ம இமேஜ் ஏபிஐ இந்த விஷன் ஏபிஐ யூஸ் பண்ணி கூகுளோட விஷன் ஏபிஐ யூஸ் பண்ணி ஈஸியா பண்ணிடலாம். இது ரொம்ப சிம்பிள். அது மட்டும் இல்லாம என்ன லாங்குவேஜ்லயும் பண்ணலாம், அந்த இது நமக்கு இருக்கு. இதுவே HTML போகும்போது என்ன டிஃபரன்ஸ் இருக்கும்னா நம்ம பர்டிகுலர் பர்பஸ்க்கு டொமைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த நம்மளோட இந்த ஏபிஐ வந்து ட்ரெயின் பண்ணிக்கலாம். அதர் தன் தட் இந்த கூகுள் ப்ரொவைட் பண்ற இந்த சாஃப்ட்வேர்னால என்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்னா நமக்கு வந்து எதுவுமே டிஃபரன்ஸ் கிடையாது, ரொம்ப ஈஸியா நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். சர்வர் ரன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நம்ம திங்க் பண்ண தேவையில்லை, எதுவுமே எல்லாமே அவங்க பாத்துக்கிறாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா பர்டிகுலரா இந்த கூகுள் ஏபிஐ யூஸ் பண்ணி நமக்கு அந்த சர்வர் மெயின்டெனன்ஸ் இந்த ஒர்க் எல்லாம் கம்மி பண்ணி நம்ம மோர் அப்ளிகேஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ணலாம்.
ஸோ ஃபியூச்சர் விஷன் ஏபிஐஸ் வந்து எப்படி இருக்க போகுது. ஸோ என்னோட தாட்ஸ் படி பார்க்கும்போது ஐ பிலீவ் லைக் ஃபியூச்சர் விஷன் ஏபிஐஸ் எல்லாமே எப்படி இருக்கணும்னா இந்த லேட்டன்சியை குறைக்கணும். இப்போ நான் ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணி அதுக்கான ரிசல்ட் நான் பார்க்குறேன், இட் இஸ் ஓரளவுக்கு ஈஸி. அதுவே நான் ஒரு லைவ் ஸ்ட்ரீம் ஆகிற ஒரு வெப்கேமை வந்து நான் கிளவுட்ல யூஸ் பண்ணணும்னா அது ரொம்ப கஷ்டம். ஈவன் என்னன்னா கூகுள் வந்து நம்ம எல்லாருமே இன்கார்பரேட் பண்ணி ஒர்க் பண்றதுக்காக அவங்க டேட்டா செட்ஸும் ஷேர் பண்றாங்க நம்ம லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு, அடுத்து அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. இது ஒன் ஆஃப் த வெப்சைட், கூகுளோட ஓப்பன் சோர்ஸ் டேட்டா செட் வெப்சைட். இதை நீங்க செக் அவுட் பண்ணலாம். நான் என்னோட ஸ்லைட்ல வந்து இதெல்லாம் லிங்க்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். லேட்டர் நான் அந்த இது முடிஞ்சோன்னா நான் ஷேர் பண்ண சொல்றேன் அவங்கள. ஸோ இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அதை செக்மெண்டேஷன்லாம் பண்ணி நம்ம இமேஜஸ் ஈஸியாக ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஆர்ட்ராஃப்ட்னா எல்லா ஆர்ட்ராஃப்டோட இமேஜும் இருக்கும், அது செக்மெண்ட் பண்ணி கூட இருக்கும். ஈவன் நான் செக்மெண்டேஷன் வேணாம்னு நினைச்சேன்னா ஐ கேன் ரிமூவ் த செக்மெண்டேஷன். எனக்கு ஏர்கிராஃப்ட் அந்த இமேஜ்ல எங்க இருக்குங்கிறத நான் ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்த பாக்ஸ் இந்த மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டியோட அவங்க டே ப்ரொவைட் பண்றாங்க. இதை தாண்டி இந்த ஃபியூச்சர் ஆஃப் விஷன் ஏபிஐஸ் எப்படி இருக்கும்னா நம்ம லேட்டன்சியை குறைச்சி ரொம்ப ஸ்பீடா நம்மளால ஸ்ட்ரீம் பண்ணி ஈஸியா ப்ராசஸ் பண்ற மாதிரி இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அது மட்டும் இல்ல நம்மளோட கூகுள் ஏபிஐ வந்து லேட்டர் ஆன் ஃபியூச்சர்ல வந்து நம்ம ஸ்டேடியா கேமிங் எல்லாம் ஆன்லைன்ல பண்ற மாதிரி வர்ற மாதிரி இன் ஃபியூச்சர்ல ஈவன் கம்ப்யூட்டர் விஷன் ஏபிஐஸ் கூட ரொம்ப ஈஸியா ஸ்ட்ரீம் பண்ற மாதிரி இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. தேங்க்யூ ஃபார் giving this good opportunity. ஹலோ ஹலோ மேம் சொல்லுங்க மேம். ஓகே, செஷன் முடிஞ்சிருச்சா இல்ல அகைன் கனெக்ட் பண்ணுமா? மேம் இல்ல மேம், செஷன் கம்ப்ளீட்டட் தான் மேம். ஓகேடா, சரி, ஓகே ஓகே சௌந்தர்யா. ஓகே. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் முத்து சார். நான் ஆக்சுவலி எங்களோட ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டு நீங்க இதுல வந்து பேசினதுக்கு. ஆக்சுவலி செஷன் வந்து ரொம்ப ஓவர்வியூ நல்லா இருந்துச்சு. அந்த டெமோ காமிச்சது அது எல்லாமே வந்து ரொம்ப நல்லா புரிஞ்சிச்சு. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ப்ரெசென்ட் பண்ணேன்னு சொன்னீங்க, பட் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பண்ண மாதிரி இல்ல, ரொம்ப கிளியரா இருந்தது. ஸோ ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ பாக்குற ஐ மீன் ஓகே. ஸோ ஓகே, இதுதான் வந்து இந்த இதுல வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ல விசிபிள் ஆகுற மெயில் ஐடிக்கு வந்து நீங்க மெயில் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்க வந்து முத்து சார் அவங்கள வந்து ஃபாலோ பண்ணணும்னா கிட்டப்ல வந்து நீங்க இந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணலாம். சேம் வந்து லிங்க்டின்லயும் ட்விட்டர்லயும் வந்து அவங்க ஸ்கிரீன்ல ஷேர் பண்ணி இருக்கிற அந்த ஐடியில வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். ஒன் தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. 1 minute sir. Hello 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 sir, கேக்குதா? ஐ திங்க் அவங்க மியூட்ல இருக்காங்க. ஸோ ஓகே மேம். ஓகே சார், ஆக்சுவலா வந்து ஜிடிஜி மதுரை தவிர்த்து வேற நிறைய கம்யூனிட்டி ஈவெண்ட்ஸ் வந்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்தர் ஈவெண்ட்டுக்கு ஸ்பீக்கர் ட்ராக்கிங் ஷீட் மாதிரி நாங்க ஒன்று போட்டு அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்குமே ஸோ ஃபர்தரா ஒரு ஈவெண்ட்டுக்கு உங்களோட ப்ரொஃபைல் ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஈவெண்ட்டோட ஸ்பீக்கரை உங்களை அனௌன்ஸ் பண்றது உங்களுக்கு ஓகேவா சார்?